சென்னை பல்கலைக்கழக மசோதாவை திருப்பி அனுப்பினார் ஜனாதிபதி. சென்னை பல்கலைக்கழக மசோதாவை 3 ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருந்த நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக தொடரப்பட்ட மசோதாவில் கடந்த 2002 ஏப்ரல் மாதத்தில் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பியிருந்த நிலையில் அவரும் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார். 3 ஆண்டுகள் நிலுவையில் இருந்த மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழக மசோதாவை 3 ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் அதிகாரம் கோரும் மசோதா தொடர்பாக கடந்த 2002 ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பிய நிலையில் அவரும் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார். சென்னை பல்கலைக்கழக மசோதாவை 3 ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருந்த நிலையில் திருப்பி அனுப்பியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மசோதா நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த மசோதாவை தற்போது ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்த நிலையில் குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சென்னை பல்கலைக்கழகமானது மிகவும் பழமையான பல்கலைக்கழகமாகவும் ஒரு பாரம்பரியமான பல்கலைக்கழகமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நீக்கவும் நியமிக்கவும் அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மசோதாவானது நிறைவேற்றப்பட்டது. அப்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி இந்த மசோதாவை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். இந்த மசோதா மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் பேசிய பிறகு இந்த சட்ட மசோதாவானது நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த சட்ட மசோதாவை தற்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த சட்ட மசோதாவை தற்போது சில நாட்களுக்கு முன்பு குடியரசுத் தலைவரானது திருப்பி அனுப்பியுள்ளார். சுமார் 3 ஆண்டு காலம் கழித்து, அதாவது இந்த சட்ட மசோதாவானது 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. தற்போது 2022, 23, 24, 25 என்று சுமார் 3 ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார். ஏற்கனவே பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் தொடர்பான பல்வேறு மசோதாக்கள் தற்போது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது 3 ஆண்டுகள் கழித்து இந்த சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியுள்ளார். தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.